அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் கரண்ட் லூப் இதை பார்க்க போகிறோம். அதாவது பி கண்டுபிடிக்க போகிறோம். இதான் வந்து சர்க்குலர் லூப்பு. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஸ்மால் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டு, அதாவது டிஎல் லென்த்துக்கு டிபியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஹோல் இதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஹோல் இதுக்கும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் பண்ணுவோம். ஓகே ரைட்டு. இப்போ இதுதான் கரண்ட் லூப்பு. இதோட சென்டர் வந்து ஓ. இங்கேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு முதல் பி தானே, ஆனால் பிங்கிற பாயிண்டில் இங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். ரைட். இப்போ இந்த கரண்ட் லூப்பா, அப்போ கரண்ட் எப்படி போகுது, ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டுருக்கு. ரைட். ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஸ்மால் எலமெண்ட் டிஎல், ஓகேங்களா. அதே மாதிரி கீழே அதே மாதிரி தான், அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டாவே இதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிஎல் எலமெண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, பிங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இந்த டிஎலுக்கும் சரி ஆருக்கும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக இருக்குது. கீழே உள்ளதுக்கும் அதே மாதிரி தான். மேலே உள்ளதுக்கு சொல்லிட்டோம்னா கீழே உள்ளது அப்படி பேசிக்கலாம். ரைட். இப்போ டிபி வந்து இந்த ஆருக்கும் இந்த டிஎல் எலிமெண்ட்டுக்கும் டிபி எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கா. சரி. அப்போ இது என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணுமா. ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு டிபி சைன் பை, இது என்னது டிபி காஸ் பைன்னு ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன ஆகுது, இங்கே இப்படி வருது, இங்கே கரண்டோட டைரக்ஷன் எடுது இப்படி போகுது, ஓகேங்களா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன் இங்கே மாறும். அப்போ இதையும் ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், டிபி காஸ் பை, இது என்னது டிபி சைன் பை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிபி காஸ் பையும் இந்த டிபி காஸ் பையும் என்னது ஈக்குவல் வந்து ஆப்போசிட். ஸோ ஒய் காம்பனன்ட் கேன்சல். ஆனால் எக்ஸ் காம்பனன்ட் பாருங்கள், ரெண்டுமே என்ன இருக்குது, ஆட் ஆகிருக்கு. அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிப்போம்ல, டைப்போலில் ரெண்டும் சேம் டைரக்ஷன் 2b சைன் ஆல்ஃபா அப்படின்னு நீங்கள் போட்டக்கூடாது சார். ரெண்டு சேம் டைரக்ஷனில் இருந்தால் வெக்டார் ஆட் பண்ணுவோம்ல, 2b சைன் ஆல்ஃபான்னு போட்டக்கூடாது. ஏன்னா டிபி சைன் பைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் பண்ணுறதுனால இது ரெண்டுமே சேர்ந்துடும், ஓகேங்களா. ரைட். இதுதான் படம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பையட் செவட்லாவை எழுதுகிறோம். பையட் செவட்லா என்ன, டிபி ஈக்குவல் டு மியூ0 பை 4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். சரி. இப்போ சைன் தீட்டாங்கிறது என்னது, இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் அளவு 90. அப்போ சைன் 90 என்னது ஒன்றா. அப்போ எதனா பண்ணிடலாம், சைன் தீட்டாவை எடுத்துடலாம், சைன் 90னால எடுத்துடலாம். அப்போ இதுதான் சார் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இதுக்கு என்ன சார் பண்ண போகிறோம், முதல் டிபி கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பி கண்டுபிடிப்போம். டிபிலேருந்து பி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். ரைட். முதல் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கா, ஆர் ஸ்கொயரை நம்ம இது பண்ணுவோமா. சரி. ஆர் என்னது, இது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. அப்போ ஆறுங்கிறது ஹைபாட்னியூஸா. அப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் சீக்குவல் என்ன வரும், இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதை நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம் சைடில். ஆர் ஸ்கொயர் நம்ம எழுதிட்டோம். ஆர் ஸ்கொயர் சீக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரைட். அதை அப்படி எழுதி வச்சுக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட்டு டிபி சைன் பை, டிபி சைன் பை. அப்போ பி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிபி சைன் பை. இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். சப்ஸ்டிட் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி, ஓகேங்களா. ரைட். சப்ஸ்டிட் பண்ணுவோமா. அப்போ பி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிபிக்கு என்ன ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கோம், மியூ0 ஐ டிஎல் பை 4π ஆர் ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, முதல் ஸ்டெப் ஓகே. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம், இங்கே பை சைன் பை, டிபிக்கு பதிலாக அதை எழுதிட்டோம். அடுத்து சைன் பை. அடுத்து என்ன பண்ண போகிறோம், சைன் பை. அப்போ இது பைனா இது அதே ஆங்கிள் தான், அது வந்து ஜாமெட்ரிக்கு அதை நம்ம பார்த்துக்கணும். சைன் பையா, சைன் பைக்கு என்ன ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸா. அப்போ சைன் பைக்கு என்ன எழுதணும், இங்கே சைடில் எழுதிக்குவோமே, சைன் பை ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது ஏ. அடுத்தது என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் என்ன வரும், ஹைபாட்னியூஸ் ஏற்கனவே போட்டிருக்கோமே. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப். இப்போ அடுத்தது டிஎல் தான் வேணும். டிஎல்னா என்ன, இந்த சின்ன லென்த்து. அப்போ இன்டகிரேஷன் யாரை பண்ணணும், டிஎல் தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், திரும்பி அடுத்த ஸ்டெப்பில் பி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் என்ன பண்ணுறோம், எதெல்லாம் நமக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி வந்துடும், மியூ0 ஐ சைன் பைக்கு என்ன, சைன் பைக்கு ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் பை கீழே என்ன இருக்குது 4π
இன்ட்டு இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட், இதுதான் பி. அப்போ மீதி யார் தான் இருக்கா? டிஎல், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல். சரி, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல்னா இப்போ இது என்ன ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் எல்லா, ஏன்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸா, அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் எல்லா. அப்போ லென்த்துங்கிறது இங்கே லென்த்தாக இருக்கா பெரிமீட்டராக இருக்கா? பெரிமீட்டராக இருக்குது. ரேடியஸ் என்னது இங்கே ஏன்னு வச்சுருக்கோம், அப்போ 2πa. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஏ பை இது என்னது பவர் ஒன்றா, பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 1 இங்கே 1/2. அப்போ என்ன வரும்? 1 + 1/2 1 + 1/2 3/2வா? அப்போ 4π ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3/2. இதுக்கு என்ன வரும்? டிஎலுக்கு நம்ம சைடில் எழுதிடுவோமே, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு எல். எல்லுக்கு என்னது? பெரிமீட்டர் தானே, 2πa. என்ன வரும்? 2πa இன்ட்டு 2πa வரும். ஓகேங்களா? அப்போ இது பார்க்க என்னமோ மாதிரி இருக்குது, அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ பி ஈக்குவல் டு என்ன வரும்? மியூ நாட் ஐ 2πa இன்ட்டு 2πa 2πa ஸ்கொயர் 2πa ஸ்கொயர் பை 4πa ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3/2. இது என்னது? நம்மளுக்கு ரிசல்ட் அந்த பிங்கிற பாயிண்டில். ஓகே, இதில் ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம். என்னது? பிங்கிற பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கும் போது இந்த ஆன்சர் வந்துச்சு. இப்போ பிங்கிற பாயிண்ட்டு நம்ம ஆர்ஜன் இங்கேயே வைக்கிறோம். அப்போ எக்ஸுங்கிற கான்செப்ட் இங்கே வராதில்ல, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பிக்கு என்ன? மியூ நாட் 2π. நம்ம நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் n டர்ன்ஸ்க்கு போடவே இல்லை, ஒரு டர்ன்ஸ்க்கு தான் போடுறோம். 2² 4π. ஓகேங்களா? எக்ஸ் தான் ஜீரோவே, அப்போ எக்ஸ் இங்கே இருக்காதுல்ல, பிங்கிற பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். பி அட்டு ஓ, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்க்குறோம். அப்போ எக்ஸுங்கிற டைம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்னது? ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? பி இஸ் ஈக்குவல் டு 2π i a ஸ்கொயர் பை 4π. இது என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? 4π a கியூப். ஏ ஸ்கொயர் ஏ கேன்சல் ஆயிரும், ஏ கியூப். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ 2π பை 4π a. நீங்கள் கேட்கலாம், சார் இந்த 2ம் 2ம் பையெலாம் அடிச்சிடலாமே அப்படின்னு கேட்கலாம். அப்படி அடிக்கக்கூடாது. ஏன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு மியூ நாட் பை 4πயோட வேல்யூயோடவே 10⁻⁻7 அட்டகாசமாக தெரியும். நம்ம 2 அடித்தோம்னா என்ன ஆகும்? 2π இதை பை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத, அதனால தான் 2π அப்படியே வச்சுங்க. இதோட வேல்யூ நம்மளுக்கு சுலபமாக தெரியும், ஈஸியாக கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இந்த 2π அப்படியே வச்சுக்கிறேன். நான் அடிக்காத காரணம் அதுதான். ஓகேங்களா? இப்போ ஸ்பெஷல் கேஸில் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கூடிய பாயிண்ட் பி வந்து இதோட ரேடியஸை விட ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? ஏவை வந்து நெக்லேட் பண்ணிடலாம். எப்படி நெக்லேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயரை மட்டும் இண்டிவிஜுவலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஏ கியூப்னு வரும். ஏங்கிறது இங்கே என்ன இருக்குது? ஸ்மாலாக இருக்குது. ஸ்மாலாக என்ன? ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பவர் பண்ண வேல்யூ என்ன ஆகும்? ரொம்ப குறையும். அப்போ ஏ ஸ்கொயரை விட ஏ கியூப் என்ன ஆகும்? வேல்யூ ரொம்ப கம்மியாகும். அதை நம்ம ஏ ஸ்கொயர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் 2π i a ஸ்கொயர் பை 4π. இங்கே தான் இது என்ன ஆயிரும்? ஏ கியூப்னு ஆயிரும். அப்போ அது கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும்? எக்ஸ் கியூப். ரைட். இப்போ ஐ ஏ ஸ்கொயரா? ஏங்கிறது என்னது? ரேடியஸ் தானே, ரேடியஸ் தானே இது. இது பையா? அப்போ பை ஏ ஸ்கொயருங்கிறது என்னது? ஏரியா தானே. பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், அப்போ ஏரியா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் 2 இங்கே முன்னாடி கொண்டு வந்துடும், 2ia பை 4π எக்ஸ் கியூப். ரைட். ஐஏங்கிறது என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். கரண்ட்டையும் ஏரியாவும் இருக்குன்னா என்ன வரும்? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மியூ நாட் பை 4π 2 டைபோல் மூமெண்ட்டுக்கு என்ன எழுத்து? கேபிட்டல் எம் பை எக்ஸ் கியூப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்? என்சிஆர்டி புக் பேக் சம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து அதில் ஒரு சம் இப்போ பார்த்துருவோம். ரைட். ஏ சர்க்குலர் காயில். ஓகே. அப்போ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கிடையாது. ஓகே. சர்க்குலர் காயில் ஆஃப் ஒயர் கன்சிஸ்டிங் ஆஃப் 100 டர்ன்ஸ். அப்போ கிவன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த சம்பளம் போட்டு. கிவன் n ஈக்குவல் டு எவ்வளவு? 100. யூனிட் கிடையாது. ஈச் ஆஃப் த ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். ரேடியஸ் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா எவ்வளவு? மீட்டருக்கு 10⁻⁻2. சென்டினா 10⁻². கேரிஸ் ஏ கரண்ட் ஆஃப் ஐ எவ்வளவு?
I is equal to 0.40 ampere. What is the magnitude of magnetic field B at the center of the coil? அப்பா தப்பிச்சோம். எங்க அவுட் சைடுனா அது ஒரு மாதிரி ஃபார்முலா வரும்ல. ரைட் சார், இப்போ ஃபார்முலா எனக்கு டோட்டலாக மறந்து போச்சு சார். பைட்ஸ் வட்டலா ஃபார்முலா தெரியுங்களா? முதல்ல எழுதுவோம். என்னது? B is equal to mu naught 4 pi ideal sin theta by r square. எழுதிக்கங்க. தெரிஞ்ச ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏன்னா சர்க்குலர் காயிலா? இப்போ டிஎல்ங்கிறது என்னது? தப்பாக போடுங்க, அப்போ தான் ஃபார்முலா கரெக்டாக வரும். டிஎல்ங்கிறது லென்த்து தானே, ஆறுங்கிறது லென்த்து, அந்த ரேடியஸ் மீட்ரு தானே, டிஸ்டன்ஸ் தானே. அப்போ இங்கே எல் மீட்டர், இங்கே இதா, அப்போ என்ன ஆகும்? ஆர் ஸ்கொயர் இது அடி வாங்கி இதை டிஎல் கேன்சல் ஆகிருமா? அப்போ எப்படி வச்சுக்கலாம்? அதை இப்படி எழுதிக்கலாமா? B is equal to mu naught by 4 pi I sin theta by ஆர்னு வச்சுக்கலாமா? நல்லா பாருங்கள், ஆர் ஸ்கொயரை டிஎல்ங்கிறது லென்த்து தான், ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ், ரேடியஸ் எல்லாம் யூனிட் ஒன்று தானே. அதனால் ஷார்ட்கட்டுக்காக தான் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். ரைட், இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? B is equal to mu naught by 4 pi I r. சரிங்க, சைன் தீட்டா இருக்குது. சைன் தீட்டானா என்ன? ஆங்கிள் தானே. இது என்ன? சர்க்குலர் தானே. சர்க்குலருக்கு ஆங்கிளுக்கு, ஒரு சர்க்குலருக்கு ரேடியன் எவ்வளவு? 2π. அவ்வளோதான், 2π முடிஞ்சிருச்சு. சைன் தீட்டாக்கு பதிலாக 2π, அவ்வளோதான். இது என்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறான். அப்போ ஒரு டர்ன்ஸுக்கு தான் அது n டர்ன்ஸுங்கன்னா இன்ட்டு n, அவ்வளோதான். இதை அப்படியே பிடிச்சி போட வேண்டியதான். நல்லா பார்த்துங்க, டிஎல் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம ஷார்ட்கட்டுக்காக இந்த டிஎல்ங்கிறதும் இதோட யூனிட்டும் மீட்ரு தான், இதோட யூனிட்டும் மீட்டர் ஸ்கொயர், அதுதான். அதனால் கேன்சல் பண்ணி ஆறு மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதான் ஷார்ட்கட் ஐடியா தான். அப்போ பைட்ஸ் வட்டலா தெரிஞ்சாலே கடற்கடன்னு நீங்கள் போடலாம். அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ B is equal to mu naught 4 pi வேல்யூ எவ்வளவு? 10⁻⁻7. ஓகேங்களா? ரைட், ஐயோட வேல்யூ எவ்வளவு? எங்கே கொடுத்துருக்காங்க? இன்ட்டு 0.4. ரைட்டு, 2π, அது 2π 6.28. ரைட்டு, n எவ்வளவு? 100. ரைட்டு, பை ஆர் எவ்வளவு? 8 × 10⁻⁻2. இதெல்லாம் அடித்து போட்ட ஆன்சர் என்ன வரும்? 3.1 × 10⁻⁻4 டெஸ்லா அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.